ஒரு தமிழ மேல வந்துடக்கூடாது. தம் பையன், தம் பொண்ணு, தம் பேர, தம் எள்ளு பேரன், கொள்ளு பேரன் எல்லாரும் வரணும். ஆனா தமிழ ஒருத்தர் நல்ல பதவிக்கு தங்களை விட மேல வந்துடும். அப்படி வர்றவங்க தாங்கள் காலில் போட்டு மிதிக்கக்கூடியவங்களா, எப்பவும் தங்கள் காலடியில் கிடக்கக்கூடியவங்களா இருக்கும். மரியாதைக்காக, அன்புக்காக, ஒரு நன்றி கடனாக காலில் விழுந்து கும்பிடுறவங்கள நீங்க அசிங்கமா பேசுவீங்க. உங்க காலில் விழுந்தே கிடக்கிற அந்த அடிமை கூட்டத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு கூட்டத்தையே வச்சுட்டு இருக்கீங்க. என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண போறீங்க? இல்லையா? இப்படி ஒரு தமிழின துரோகிகள் முழுமையாக இருக்கு. அதுவும் தலைமை குடும்பம், முழுமையாக தமிழ் விரோத குடும்பம். அவங்க வந்த வழி, அவங்க யாரு? சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வந்திருந்தாலும் அவங்க வந்த இடம் வேற வேற மாநிலத்திலிருந்து வந்தவங்க. ஏன்னா அப்ப மாநிலத்து பேரை சொன்னா அவங்களே எல்லாம் சொல்ற மாதிரி ஆகும். அவங்களுக்கு நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இல்லை. ஆனா இவர்களுக்கு எப்பவுமே தமிழ் வியாபாரிகள், தமிழை வச்சு பிழைக்கிறவங்க. படம் எடுப்பாங்க, டிவி வச்சிருப்பாங்க, சீரியல் போடுவாங்க, தமிழ்ல புக் எழுதுவாங்க, கதை வசனம் எழுதுவாங்க, எல்லாம் தமிழை வச்சு வியாபாரம் பண்ணுவீங்க. ஆனா இந்த தமிழ்நாட்டுக்கும் என் தமிழ் மக்களுக்கும் நீங்க ஒண்ணுமே பண்ணதில்லை.